ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நான் லேட்டாகவே தான் அந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கான வீடியோவில் நான் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிருக்கு. டீட்டெயில்ஸ் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு 2024 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக இது விட்டுருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியே இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து விட்டுருக்காங்க. ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 20/1/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிகேஷன் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. எப்போ க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. 19/2/2024 வரைக்கும் ஆன்லைன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். வித்து ஓப்பன் ஆஃப் விண்டோ, அதாவது எனி கிளாரிஃபிகேஷன் எனி அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அது ஓப்பனிங் விண்டோ 20/2/2024 29/2/2024 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இ-சேவை மையத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். குறைந்த விலையில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் பைலட் ஏஎல்பி லெவல் 2 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பே அப்படின்னு பார்க்கும்போது 19,900 கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 1/7/2024 படி 18 வயசு 30 வயசுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 5,696 வேகன்சி விட்டுருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே. அது நம்ம சென்னை ஆர்ஆர்பியில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் உள்ளே போய் பார்த்துருவோம். ஃபுல் டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சப்மிஷன், அதுக்கப்புறம் ஆன்லைனில் எவ்வளோ நம்ம ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. கீழே போய் நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நேஷ்னாலிட்டி சிட்டிசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். சிட்டிசன் ஆஃப் நேபாளலாம், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டனாக இருக்கலாம். அதுக்கடுத்து ட்ரைப் பூட்டன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக வாட்ச் பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டகரியில் இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவல் லிமிட் 18லேருந்து 30. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 வருஷம் 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஜென்ரல் 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஓபிசி 6 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டிக்கு 8 வருஷமும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஹூ சர்விங் குரூப் சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ரயில்வேல மினிமம் 3 வருஷம் சர்வீஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர்லேருந்து யூஆரும் இடபிள்யூஎஸும் ஓபிசி 43, எஸ்சி எஸ்டி 45 வயசு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வாட்ச் பார்த்துக்கோங்க. ஓவரால் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கான பிட்வீன் ஏஜும் நம்ம கொடுத்துருக்காங்க. 2006லேருந்து 1989, 91, 94 அப்படிங்கிற மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, புரியாதவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் மென்ஷன் பிலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கும் ஓபிசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கும் 500 ரூபா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் கேண்டிடேட் ஹூ பிலாங் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவங்க, அதுக்கடுத்து எக்கனாமிக்கலி வீக்கில் உள்ளவங்க, இடபிள்யூஎஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே 250 ரூபா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட்டில் எஸ்பிஐ அவைலபிள் இருக்குது. எஸ்பிஐ மூலமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைனாரிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாட்சி பார்த்துக்கோங்க. மைனாரிட்டியில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூடிங் முஸ்லீம், கிறிஸ்டின், அதுக்கப்புறம் சிக்ஸு, அதுக்கடுத்து புத்தம், அதுக்கடுத்து ஜெயின், அதுக்கப்புறம்
ஜூராயிசம் இதெல்லாம் நமக்கு வந்து வருது. மைனாரிட்டி கம்யூனிட்டியில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டில் வந்து ஒரு இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரீஃபண்ட் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட் மென்ஷன்ட் தி நேம் ஆஃப் த பேங்க், அக்கௌண்ட் ஹோல்டர், ஐஎஃப்சி கோட்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுது நம்ம அப்ளை பண்ணும்போது. அது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுளாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்ஆர்பியிலேருந்து முடிவு பண்ணி அந்த பேங்க் டீட்டெயிலெலாம் வந்து கேட்டிருக்காங்க. பேங்க் புக்கும் நம்ம உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பேஸ்டு ஆன் மார்க் மெரிட்டில் வந்து இருக்கணும். பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் வந்து 60 கொஸ்டின் இருக்கும், 60 மினிட்ஸ் டியூரேஷன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75 கொஸ்டின். மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75. இதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் அண்டு ரீசனிங்லாம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுதான் இதில் முக்கியமாக பார்க்கப்படுது. யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ரொம்பவே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் பைலட்டில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனி ட்ரேடு ஃபிட்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ரேஷியோ, அதுக்கப்புறம் ரேஷியோவில் டிவி மெக்கானிக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸில் ஸ்டேடு வந்து முடிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷனில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கம்பைனேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்கில் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ஐடிஐயாக இருக்கணும், இன்ஜினியரிங் இருக்கக்கூடாது. ஐடிஐ இருந்தால் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 148 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. யூஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் 57 வேக்கன்சி இருக்குது. அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 148 வேக்கன்சி நம்ம சென்னை ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து வரும்.